உலகெங்கும் பரவி வாழ்கின்ற அருமை தமிழ் சொந்தங்களுக்கு சோதிட பூமியின் வாயிலாக சோதிட கார்மேகத்துடைய பணிவான வணக்கத்தின் மூலம் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த வருஷம் 12 ராசினியர்களுக்குமான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தர இருக்கின்றது. அதில் ஒவ்வொரு ராசினியர்களுக்குமான மதிப்பெண்களும் இப்போ நம்ம தரப்போகிறோம். அதே மாதிரி இந்த கடந்த 2025ஆம் ஆண்டிலே எனக்கு காணிக்கைகள் அனுப்பி பேருதவி செய்த அன்பு உள்ளங்களுக்கு மனம் நிறைந்த நன்றியினை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இப்போது இந்த 2026ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் நிறைய இருக்குது. அதை என்னன்னு கேட்டிங்கனாக்கா வழக்கம் போல் சின்ன கிரகங்கள் சுற்றி வரும்போது கண்டிப்பாக வக்கரமாகும், நிவர்த்தியாகும். அதெல்லாம் நம்ம கணக்கீடு இப்போ முழுமையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது வார ராசி பலன்களை பார்த்துக்கலாம். இப்போ இந்த வருஷத்தில் முக்கியமான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, குரு பகவான் இப்போ மிதுன ராசியில் இருக்கிறாரு. மிதுனத்தில் வக்கரகதியில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 17ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் மே மாதம் 26ஆம் தேதி காலையில் ஒரு 11:30 மணி அளவில் உங்களுக்கு கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? குரு பயிற்சி மே மாதம் 26ஆம் தேதி இருக்குது. நீங்கள் வேறு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் தெரியலாம். ஆனால் கரெக்டான குரு பயிற்சி எல்லா தேவ ஆலயங்களிலும் குருவுக்கு வழிபாடுகள் செய்வதும் பார்த்தீங்கன்னா மே மாதம் 26ஆம் தேதி தான் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சனி பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிறாரு மீன ராசிக்கு. சரியா? அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். ஏற்கனவே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாருன்னு சொல்லி நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் உண்மை அதுவும் இல்லை. இப்போ தான் பயிற்சி ஆக போகிறார் வரக்கூடிய இந்த வருஷத்தில் மார்ச் மாதம் 6ஆம் தேதி. அதுக்கு பின்னாடி தான் அந்த கும்பராசிக்கு ஜென்ம சனி விலகுது. அதே மாதிரி இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சியும் இருக்குது. சரிங்களா? ராகு கேது பயிற்சி என்பது நவம்பர் மாதம் 13ஆம் தேதி ராகு கேது பயிற்சிக்குது இருக்குது. அன்னைக்கு மாலை ஒரு 5:30 மணி அளவில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக இருக்கும். இப்போ நாம் இந்த கிரகங்களுடைய சூழ்நிலையில் பொறுத்து இப்போ நம்ம 12 ராசி நேயர்களுக்குமான இந்த வருட ராசி பலன்களை காணலாம். கன்னிராசி சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த 2026ஆம் ஆண்டுக்கான பலாபலங்களை பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டு கன்னிராசிக்கு மிக சிறப்பானதாக அமைய இருக்கின்றது. அதற்கு காரணம் உங்கள் ராசிநாதன் புதன் மற்றும் 10 குடையவனாக விளங்கக்கூடியவர் புதன். அவர் என்ன செய்கிறாரு? கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு தனுசு வீட்டில். இந்த ஸ்டார்டிங் டைமில் இந்த 4ஆம் வீட்டில் உட்கார்ந்த புதன் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ இந்த 4ஆம் இடம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுசு வீடு. இந்த ஆண்டு பிறக்கின்ற பொழுது லக்னமானது தனுசு வீட்டில் தான் உட்கார்ந்துருக்குது. மனதிற்கு காரகனாக விளங்கக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய திரிகோணஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து உச்சபலம் அடைகிறது. அப்போ லக்னமும் சந்திரனும் மிகுந்த பலம் வாய்ந்த இடங்களில் போய் உட்காந்துட்டாங்க. இதில் அந்த லக்னத்தோடு சேர்ந்து உங்களுடைய ராசிநாதன் உட்காந்துட்டாரு. தனசனாதிபதி மற்றும் 9 குடையவன் சுக்கரன் உட்காந்துட்டாரு. 3 மற்றும் 8 குடையவனாக விளங்கக்கூடிய செவ்வாய் உட்காந்துருக்காரு. மற்றும் 12 குடையவன் சூரியனும் அங்கே உட்காந்துருக்காரு. எல்லாருமே தொழிற்சாலத்தை பார்க்குறாங்க. அப்போ இந்த ஆண்டு என்பது நீங்கள் நிச்சயமாக நல்ல பதவி உயர்வு, பெருமைமிக்க வாழ்வு, சொந்த வீடு, வாகனங்கள், நிலங்கள் வாங்குவதற்கு, ஆடு மாடு கன்று காளிகள் வாங்கி குவிப்பதற்கு, கால்நடை வளர்ப்பின் மூலியமாக உங்களுக்கு பெரும் சொத்துக்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு. இப்படி பெரிய அளவில் விவசாயத்துறை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிகமான நாட்டம், விவசாயம் செய்து வாழ்ந்து வருகின்ற உறவுகளுக்கெல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி. அதே மாதிரி தொழில் செய்து கடுமையான முயற்சிகள் மூலியமாக தொழில் செய்து உழைக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் தொழில் விருத்தி. இப்படி பல வகையில் இந்த கன்னிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதேமாதிரி வெளிநாடு பயணங்கள் மூலியமாக செல்லக்கூடிய வாய்ப்பு. அங்கே படித்து முடிச்சுட்டு நம்ம பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷத்தில் வாய்ப்புகளும் இருக்கிறது. அது எப்படின்னு பார்த்தா மார்ச்சுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக அந்த மார்ச்சுக்குள்ளேயே நீ போயிடுவீங்க. சரியா? அந்த மாதிரியான ஒரு தொழில் சார்ந்த ஒரு அமைப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆண்டில் ரொம்ப சிறப்பானதாக அமைந்திருக்கின்றது. சொந்த வீடு இருந்தும் சில நேரங்களில் வாடகை வீட்டில் போய் இருப்பீங்க. ஏன்னா டைம் சரியில்லை. அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கவங்களுக்கெல்லாம் மீண்டும் சொந்த வீட்டுக்குள்ளே உட்கார போகிறீங்க.
அதேமாதிரி இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே, ஏன்னா சனி பயிற்சி ஆகி உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார், 6லேருந்து 7க்கு வந்துடுவார். அப்போ என்ன ஆகுன்னு சொன்னாக்கா, உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு வந்துடும். திருமணமாகாத இளைஞர்களுக்கு திருமண வாய்ப்பு கிடைக்கும். மார்ச் 17ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைந்து குடும்பஸ்தானத்தை பார்க்க போறார். மே மாதம் கடக ராசிக்கு பயிற்சி ஆகிற வரைக்கும் அங்கே தான் இருப்பார். அப்போ என்ன, குடும்பத்தில் இந்த மார்ச் மாதம் 17ஆம் தேதிக்கு மேலே சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்கு மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலேயே அஸ்திவாரம் போடப்படும். குறிப்பாக அந்த கன்னிராசியை சேர்ந்தவர்கள் இளைஞர்களுக்கு காதல் திருமணங்கள் மீது அதிக நாட்டம் உண்டு. அப்போ இந்த காதல் திருமணங்கள் எப்போ நடக்கும்னு பார்த்தா, சனி பயிற்சி ஆன பின்னாடி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு, திருமண யோகம் கொட்டி கிடக்கிறது. அதே மாதிரி இந்த காதல் வயப்படாமலேயே இதுவரைக்கும் தப்பித்து வந்த இந்த இளம் ஆண் பெண்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி தான் எண்டு. அதுக்கு பின்னாடி எங்கே சுற்றி யார்ட்டையும் மாட்டி தான் ஆகணும். பக்கத்துலேயே இருப்பான், உங்களுக்கு இது வரைக்கும் அவன் நம்மளுக்கு ஒரு கணவனாக வரப்போகிறவன்னு தெரியாது. அதே மாதிரி பெண்ணு உங்கள் கூடயே ஃப்ரெண்டாக இருக்கும், நீங்கள் வெளியில் பொண்ணு பார்த்துட்டு இருப்பீங்க. என்னடா பக்கத்துலேயே நம்ம ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டோமே சொல்லிட்டு நீங்கள் அவங்களே திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா 7ஆம் இடம் என்பது நண்பர்களுக்குரிய இடம். அந்த வீட்டில் சனி உட்கார்ந்து பார்க்க போகிறார். அப்போ நட்பு ரீதியிலேயே இதுவரையும் வந்த பழகி வந்த ஒரு தொடர்பில் இருந்து கூட உங்களுக்கு மன வாழ்க்கைக்கான ஒரு சொந்தம் கிடைக்கப் போகிறது. அதே மாதிரி நீங்கள் விரும்பி பெற்றோர்களே சொன்னாலும் சரி, இந்த பையனை கட்டிக்க இந்த பொண்ணை கட்டிக்கன்னு சொன்னாலும் நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டு திருமணம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் வருகுது. விரும்பாத ஒரு பெண்ணையோ ஆணையோ பெற்றோர்கள் சொன்னாலும் நீ கேட்க மாட்டீங்க. நீங்கள் பிடிச்சதில் தான் கரெக்டாக நிற்பீங்க. ஏன்னா சனி உங்கள் ராசியை பார்க்க போகிறார் இல்லையா, அப்போ என்ன செய்யும், மனதில் குழப்பங்களை ஏற்படுத்துவார். நம்ம நினைக்கிறத சரின்னு சொல்லுவார், அடுத்தவங்க சொல்கிறத சரின்னு ஒத்துக்க விடமாட்டார். அப்போ நீங்கள் மனசில் என்ன ஆசைப்படுறீங்களோ அது நடக்கும். அதேமாதிரி லாபஸ்தானாதிபதி உச்சபலம் அடைந்த நிலையிலே இந்த ஆண்டு பிறக்கிறது. அப்போ என்ன சொன்னால், இது வரைக்கும் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு ப்ராஃபிட்னு ஒன்று அடைஞ்சிக்கிட்டே வருவீங்க இல்லையா, அது நீங்கள் முன்னை விட பல மடங்கு அதிகமான பர்சன்டேஜில் இப்போ கிடைக்க போகுது. உங்களுக்கு அருமையான லாபம் கிடைக்க போகுது. இந்த ஆண்டு என்பது நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாயிரம். எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் இது பொருந்தும். இந்த கன்னிராசியை சேர்ந்தவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கா பிரித்து சொன்னோம்னா ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும், டைம் வேஸ்ட் ஆயிரும். என்ன ஒன்று, இந்த மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் மருத்துவத்துறை, விவசாயத்துறை, கால்நடைத்துறை சார்ந்தவர்கள், வெளிநாடு பயணங்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக மெதுவாக பொறுமையாக இருந்துக்குங்க. மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு தான், உங்கள் காட்டில் தான் மழை அப்படி, சரிங்களா? மெடிக்கல், விவசாயம், கால்நடை வளர்ப்பு, வெளிநாடு தொடர்பு, கடின உழைப்பு, இவங்களுக்கெல்லாம் எப்போ இருந்து ப்ராஃபிட்னா மார்ச் 6ஆம் தேதிக்கு மேலே. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். ஆனால் முன்னாடி இருந்த கஷ்டம் இப்போ இருக்காது, இனிமேல் படிப்படியாக குறைஞ்சிரும், சரிங்களா? எல்லாமே நன்மையாக முடிய போகின்றது. ஏன்னா ஆண்டு பிறக்கின்றதே உங்களுக்காக பிறக்குது. இந்த ஆண்டு பிறக்கிறதே உங்களுக்காக பிறக்குதுன்னா அப்போ எப்படி இருக்கும்? நீங்கள் அடுத்தடுத்து எடுத்து வைக்கிற காரியம் நல்ல காரியமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியில், வளர்ந்த பிள்ளைகளாக திருமண யோகம், படித்து முடித்து விட்டு பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு, படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கடன் உதவியும் கிடைக்கிறது. எல்லா வசதியும் இந்த வருஷம் கிடைக்க போகுது. அப்போ இந்த கன்னிராசிக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை, எந்த பகையும் இல்லை, எந்த பாவமும் இல்லை. இது வரைக்கும் சனி 6ல் உட்காந்து வக்கரமாக இருக்கும்போது நிறைய கடன் பட்டிருந்தீங்க, கஷ்டப்பட்டீங்க. இப்போ சனி வக்கரம் நிவர்த்தியாகி உட்கார்ந்துருக்காரு, கடன் அடையுது, வெளியூர் பயணங்கள் மூலிமா நல்ல நல்ல காரியங்கள் நடக்குது. அதே 6ல் உட்காந்துருக்கும் போது வெளிநாட்டு யோகத்தும் இருக்குதுன்னு சொல்கிறேன், சரிங்களா? அந்த மார்ச் 6க்குள்ளேயே வெளிநாடு போயிடுவீங்கன்னு சொல்கிறேன். 6க்கு மேலே போகிறதுக்கு தள்ளி போகும். ஏன்னா உள்ளூர்லேயே உங்களுக்கு வேலை கிடச்சிருமே, உள்ளூர்லேயே வேலை கிடச்சிரும், உள்ளூர்லேயே மதிப்பு மிக்கதாக மாறிடுவீங்க, நல்ல நிலைமையிலே மாறிடுவீங்க. இல்லை வெளிநாடு தான் போகணும் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மார்ச் 6க்குள்ளேயே முயற்சியில் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெளியனுப்பி வச்சிருவார். இல்லை இந்த ஆண்டு பிறந்ததே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது, சரியா? அப்போ இந்த ஆண்டு என்பது கன்னிராசிக்கு ஆண் பெண்கள் இருபாலருக்கு மிகுந்த சிறப்பாக இருக்கிறது. சொந்த பந்தங்கள், நட்புகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக விளங்குவார்கள். குறிப்பாக வருகின்ற மே மாதம் அந்த 26ஆம் தேதிக்கு மேலே குரு பயிற்சியாக கடகத்தில் உச்சபலம் அடைஞ்சிருவார் லாபஸ்தானத்தில். அதுக்கு பின்னாடி உங்களுக்கு நண்பர்கள், கணவன் மனைவி உறவுகள்லாம் உங்களுக்கு ரொம்ப ப்ராஃபிட்டாக மாறிடுவாங்க. ரொம்ப ரொம்ப என்ன சப்போர்ட் பண்ணிடுவாங்க. இந்த 2026 ஃபுல் வரைக்கும் சப்போர்ட் கடுமையாக இருக்கும், சரிங்களா?
அனுபவியுங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம். இந்த கன்னிராசி சேர்ந்த அன்புறவர்களுக்கு இந்த வருடத்தினுடைய அதிர்ஷ்ட பலனாக ஒரு 78 மதிப்பெண்கள் நம்ம தரோம். மகிழ்ச்சி, வணக்கம்.